ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இன்று 26/12/2023 தமிழ் சோபகிருது வருடம் தட்சிணாயனம் ஹேமந்த ருதோ மார்கழி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று மார்கசிர சுத்த சுக்லபட்ச பௌர்ணமி திதி நாளை அதிகாலை 6:03 வரையும், அதன் பிறகு பிரதமி திதி இருக்கிறது. இரவு 10:21 வரை மிருகசீரிஷ நட்சத்திரம், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்று சுப்பிரம நாம யோகம். மாலை 5:02 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு நாளை அதிகாலை 6:03 வரை பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம். இன்று நேத்திரன் 2 ஜீவன் 1 என்ற அளவிலும், இன்று விவாக சக்கம் தென்மேற்கு, வாரசொலி வடக்கு, யோகினி தெற்கு. இன்று சமநோக்கு நாளாகும். இன்றைய சிரார்த்த திதி பௌர்ணமி. இரவு 10:21 வரை சித்த யோகம், அதன் பிறகு மரண யோகம். இன்றைய ஆனந்தாதி யோகம் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமையும் மிருகசிரிஷ நட்சத்திரம் சேர்ந்தால் ராட்சச யோகம், இதன் பலன் கிளேசம். செவ்வாய்க்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்தால் சரயோகம், இதன் பலன் காரிய சீக்கிர சித்தி. இன்றைய தின விசேஷங்கள் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் லவணதானம். லவணம் என்றால் உப்பு. தொழில் செய்யும் பொழுது மனதாலும் வாக்காலும் செயலாலும் யாருக்கும் எவ்விதமான தீங்கும் செய்யக்கூடாது என்பது தர்மசாஸ்திரம். ஆனாலும் கலியுகத்தில் இது சாத்தியமில்லாத காரியம். எனவே தெரிந்தோ தெரியாமலோ தொழில் ரீதியாக செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் உண்டாவதற்காக இன்றைய தினம் உப்பு தானம் செய்வது நல்லது. இன்றைய தினம் கோவில்களில் அல்லது அன்னதானத்துக்கு ஏழைகளுக்கு தேவையான உப்பை தானம் செய்வதால் தொழிலில் செய்த சிறு சிறு பாவங்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். மேலும் அழகு கூடும். மற்றவருடைய பார்வைக்கு நாம் அழகாக தோன்றுவார்கள். மார்கசிர பௌர்ணமியான இன்றைய தினம் நாம் சாப்பிடக்கூடிய கல் உப்பை ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்லது. இன்றைய தினம் காலையிலே நித்தியபடி பூஜைகளை முடித்துவிட்டு சுத்தமான உப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்துக்கொண்டு தெய்வ சன்னதியிலே மார்கசீர்ஷ பூர்ணிமாயாம் சுந்தர ரோபத்வ சித்தியர்த்தம் லவணதானம் கரிஷியே என்று உப்புடன் கூடிய பாத்திரத்தை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அதிலே சிறிது துளசி தட்சணை சேர்த்து வைத்துக்கொண்டு ரசானா மக்ரஜாம் சிரேஷ்டம் லவணம் பலவர்த்தம் தஸ்மாதஸ்யே பிரதாதேனேன அதசாந்தி பிரயச்சமே. மார்கசீர்ஷ பூர்ணிமா மகா புண்ணியகாலே மம சகுடும்பஸ்யே சதா சுந்தர ரூபத்வ சித்தியர்த்தம் இதம் லவணம் ச பத்திரம் சமப்பிரததே என்று சொல்லி அந்த பாத்திரத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு யாரேனும் ஒருவருக்கு தானம் செய்வது நல்லது. மேலும் இன்றைய தினம் பலரும் சாப்பிடக்கூடிய உப்பை கோவில்களில் அன்னதானத்திற்கோ அல்லது ஏழைகளுக்கோ அல்லது ஏதாவது கல்வி சாலைகளில் ஆசிரமங்களுக்கு உப்பை வாங்கி கொடுப்பது, அரிசி பருப்பை வாங்கி கொடுப்பது நல்லது. இன்றைய தினம் இந்த தானம் செய்பவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அழகான தோற்றம் உண்டாகும். இப்போதும் அழகு குறையாது. தொழில் ரீதியாக நாம் செய்யக்கூடிய தொழிலிலே தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்கள் தோஷங்களால் நிவர்த்தியாகும். ஏதேனும் தொழில் விஷயமாக தொழில் நிமித்தமாக பொய் சொல்லியிருந்தாலும் அந்த பொய் தோஷங்கள், அதனால் வரக்கூடிய பாவங்கள், அதனால் வரக்கூடிய ஆபத்துகள், சிரமங்கள்லாம் நிவர்த்தியாகும். மேலும் இன்றைய தினம் தாத்தாத்திரேயரோட ஜெயந்தி தினமாக ஆந்திர தேசத்திலே கொண்டாடப்படுகிறது. பதிவிரதையான அனுசுயா தேவிக்கும் அத்திரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளுக்கும் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் சேர்ந்து ஒரே ரூபமாக உத்தரராக மார்கழி மாதத்திலே பௌர்ணமி அன்று புதன்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரமும் சேர்ந்த நாளிலே அவதாரம் செய்தவர் தாத்தாத்திரேயர் சுவாமி. மும்மூர்த்திகளும் தன்னை குழந்தைகளாக உருப்பெற்று அத்திரிஷி மகரிஷிக்கு தந்ததால் தத்தாத்திரேயர் என்ற திருநாமம் பெற்றார். இவரை நினைப்பதாலே பக்தர்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் விலகும் அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் இந்த தத்தாத்திரேயரை பூஜை செய்தாலும் உபாசனை செய்தாலும் பூத பிரேத பைசாச தொல்லைகள்லாம் நிவர்த்தியாகும். ஞான மார்க்கத்தில் ஈடுபாடும் தீவிர வைராக்கியம் உண்டாகும். இன்றைய தினம் தத்தாத்திரேயரை பூஜை செய்து வழிபாடு செய்வதால் வம்ச விருத்தி உண்டாவதற்காக நல்ல யோகமான பிள்ளைகள், குறிப்பாக ஆண்மகன் பிறப்பான் அப்படிங்கிறது உண்டு. புத்திர விருத்தி, வம்ச விருத்தி உண்டாகும். மேலும் இன்றைய தினம் பௌர்ணமி பூஜை. மாலை நேரத்தில் பௌர்ணமி திதி இருப்பதனால் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்வதற்கும் உகந்த தினமாகும். இன்றைய தினம் கோவில்களிலோ அல்லது வீட்டிலே கூட பூஜை அறையிலே சத்யநாராயணன் படம் வைத்து இன்றைய தினம் ஆராதனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாகும். சத்யநாராயணனை வைத்து சத்யநாராயண அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கும். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சந்திரோதயமான பிறகு சத்யநாராயண படத்திற்கு புஷ்பங்களால் அலங்காரம் செய்து உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி அல்லது திவ்ய பிரபந்த பாசனங்களை பாராயணம் செய்து அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வீட்டிலே கூட பூஜை செய்வது நல்லது. இன்றைய தினம் இவ்வாறு வீட்டிலே அல்லது கோவில்களில் நடக்கூடிய இந்த சத்யநாராயண பூஜையிலே கலந்து கொண்டு அந்த சத்யநாராயணனுடைய பிரசாதத்தை நாம் ஏற்றுக்கொண்டு சுவீகரித்து கொண்டாலும் அந்த கதை சிரவணத்தை செய்தாலும் நம்மளுடைய பாவங்கள் தோஷங்களாம் நிவர்த்தியாகும். தனதானியம் விருத்தியாகும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். மேலும் இன்றைய தினம் திரிபுரா பைரவி ஜெயந்தி. அம்பாளுடைய தசமகாவித்தியிலே திரிபுரா பைரவி தேவியை திருமாலின் கல்கி அவதாரத்துக்கு இணையாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் அம்பாளை திரிபுரா பைரவி தேவியாக பூஜை செய்வதால் ஜோதிட ரீதியாக ஜாதகத்திலே லக்னத்திலே உள்ள பாவகிரக தோஷங்கள்லாம் அதற்கான பாதிப்புகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பாதிப்புகள் தோஷங்களாம் நிவர்த்தியாகும். பாவகிரக சம்பந்தமான தோஷங்களாம் நிவர்த்தியாகும். நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில விருத்தியும் உண்டாகும். மேலும் இன்றைய தினம் சர்வபலி விசர்ஜனம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கடந்த 4 மாதங்களாக பௌர்ணமி என்று மாலை நேரத்தில் சர்வபலி பூஜை என்கிற சடங்கை செய்ய வேண்டும். எவரோ ஒருவருக்கு நல்ல புத்திர பாக்கியம் வேண்டும் என்பதற்காகவும் நாகதோஷங்கள்லாம் விலக வேண்டும் என்பதற்காகவும் திருமணமாகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு சீக்கிரத்தில் நல்ல திருமண வாழ்க்கை அமைய வேண்டும்.
திருமணமானவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும், புத்திர புத்திர சாபங்களால் நிவர்த்தியாக வேண்டும், புத்திர சோகங்களால் நிவர்த்தியாக வேண்டும் என்பதற்காக பௌர்ணமி என்று மாலை நேரத்திலே சர்வபலி பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். அந்த வகையிலே இன்றைய தினத்தோடு 4 மாதங்கள் தொடர்ச்சியாக மாலை நேரத்திலே இந்த பௌர்ணமி என்று செய்திருக்க வேண்டும். இதுவரை செய்யாதவர்கள் கூட இன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே அருகில் இருக்கக்கூடிய புத்துக்கண் வளர்ந்துள்ள இடத்துல சென்று அங்கு அரிசி மாவினால் அல்லது சரக்கொன்னை புஷ்பங்களை கொண்டும் சர்வபலி சாந்தி செய்ய வேண்டும். இவ்வாறு இன்றைய தினம் சர்வபலி சாந்தி செய்து நாக பூஜைகள் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. குறைந்தபட்சம் அரிசி மாவினால் புத்தை சுற்றி போட்டுவிட்டு புத்துக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்யலாம். இவ்வாறு செய்தாலும் சர்வபலி பூஜை சாந்தி செய்தாலும் நாகதோஷங்கள் நிவர்த்திக்காக நாகதோஷ பரிகாரங்கள் செய்தாலும் தம்பதியர்கள் நல்ல புத்திர பக்தியை பெறுவார்கள், நல்ல அந்யோன்யம் உண்டாகும், நாகதோஷங்களும் நிவர்த்தியாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலே நல்ல திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அப்படிங்கிறது பொதுவாக ஜாதக ரீதியாக ராகுகேது தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அந்த தோஷ நிவர்த்திக்காக இந்த சர்வபலி சாந்தி செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் இன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். இன்றைய தினம் இரவிலே சிவாலயங்களில் சிவனுக்கு நடராஜமூர்த்திக்கு விசேஷ திருமஞ்சனம் அபிஷேகங்கள் செய்வார்கள். அதற்கான அபிஷேக திரவியங்கள் தந்து நம் பூஜை கலந்து கொள்ளலாம். இன்றைய தினம் நடராஜ பெருமன் அபிஷேகத்தை தரிசனம் செய்வதால் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகும். மார்கழி மாதம் தட்சிணாயனத்திலே கடைசி மாதமாக சொல்லப்படுகிறது. நீண்ட இரவு காலம் கொண்டது. இது தேவர்களுக்கு அதிகாலை பொழுதாகும். நடராஜரை இன்றைய தினம் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இன்று அபிஷேகம் செய்வதும் தரிசனம் செய்வதும் கடந்த ஒரு வருடத்திலே அபிஷேக ஆராதனைகள் அல்லது பூஜைகள் செய்வதோ ஏற்பட்ட குறைகள் எது அபச்சாரங்கள் இருந்தால் அது அனைத்தும் நிவர்த்தியாகும், செய்த பூஜைகள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து அதனை தரிசனம் செய்தால் பாக்கியம் உண்டாகும், நமக்கு உள்ள பாவங்கள் தோஷங்களும் நிவர்த்தியாகும். மனிதர்களுடைய ஒரு ஆண்டானது தேவமானத்தில் ஒரு நாளாக கொள்ளப்படுகிறது. அந்த வகையிலே நமது தேவர்களுக்கு அதிகாலை பொழுது இந்த மார்கழி மாதம், இந்த அதிகாலை பொழுது நேரத்திலும் காலை பொழுது நேரத்திலும் மகாசந்தே, உச்சி காலம், சாயாரட்சை, அர்த்த ஜாமம் என்கிற இந்த 6 காலங்களே ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வருஷத்திலே 6 அபிஷேக நாட்களாக அமைந்துள்ளது என்று சிவகாமங்களில் சொல்லப்பட்டுள்ளது. சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி இந்த 6 அபிஷேக நாட்களிலும் அபிஷேகம் மற்றும் திருமஞ்சனம் பொதுவாக ஒரு பொருளை தந்தாலும் திருமஞ்சனம் மகா அபிஷேகம் என்பது விசேஷமாக 1008 அல்லது 108 அல்லது 25 கலசங்களை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பானது. மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த திருவாதிரை மற்றும் தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒன்றே விரதமாக ஆகமங்களில் அருளப்பட்டுள்ளது. இன்றைய தினம் விரதம் இருந்து சுவாமியை தரிசனம் செய்வது நல்லது. மார்கழி திருவாதிரையிலே அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இரவு நேரத்திலே சிவனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து அதிகாலை நேரத்திலே நாளை அதிகாலை சந்தனோடு திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்துள்ள நேரத்திலே சந்திர தரிசனம் செய்துவிட்டு பிறகு சிவனுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த புணுகு மையை நாம் சாற்றிக்கொள்வது நல்லது. அதே சிவாலயங்களில் விசேஷமாக ஆருத்ரா களி என்று திருவாதிரை களி செய்து அது பிரசாதமாக அனைவருக்கும் விநியோகம் செய்வார்கள். அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை சுவீகரித்துக் கொள்வது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். சிவாகமங்களில் பொதுவாக அக்ரோதகாரணம் என்று சொல்லக்கூடிய காலை பூஜையிலே நதியிலேயோ குளத்திலோ புண்ணிய ஸ்தல தீர்த்தத்திலோ இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து மேலதாளத்தோடு உபச்சாரத்தோடு எடுத்து வர வேண்டும். அவ்வாறு எடுத்து வரப்பட்டு ஸ்நபனம் என்கிற வகையிலே சுவாமி கலசத்திலே ஆவாகனம் செய்து ஜபம் அல்லது ஹோமம் சக்தி தக்கவாறு செய்வது நல்லது. அபிஷேகம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதற்கே திருமஞ்சனம் என்று பெயர். அதிலும் திருவாரூர், திருவண்ணாமலை போன்ற ஸ்தலங்களில் திருமஞ்சன வீதி என்ற வீதியே உண்டு. அதிலே தான் அந்த தீர்த்தம் எடுத்து வரப்பட்டும். மற்ற கால அபிஷேகங்கள் கோவில் கிணற்றில் எடுத்தாலும் விசேஷ சமண பூஜைகளுக்கு கலச பூஜைக்கு உத்தமமான நதி தீர்த்தம் மிக சிறப்பான பலன்கள் உண்டு. நதி தீர்த்தம் கொண்டு சிரமணம் செய்வது திருமஞ்சனம். அது ஆணி திருமஞ்சனம் என்று சொல்வார்கள். மற்றவையெல்லாம் அபிஷேகம். வருஷத்திலே 6 நாட்கள் திருமஞ்சனம் அபிஷேக நாட்கள் உண்டு. அந்த வகையிலே இன்றைய தினம் மார்கழி மாதம் இந்த பௌர்ணமி தேதி ஆருத்ரா நட்சத்திரம் என்று கூடி சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய தினத்திலே சிவபெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும். சித்திரை மாதத்திலே திருவோணம், ஆனி மாதத்திலே உத்திரம், ஆவணி மாதத்திலே சதுர்தசி, புரட்டாசி மாதத்திலே சதுர்தசி, மார்கழி மாதத்தில் திருவாதிரை, மாசி மாதத்திலே சதுர்தசி ஆகிய இந்த 6 நாட்களில் நடராஜர் அபிஷேகம் உண்டு. இவற்றிலே கலந்து கொள்வதால் பாவங்கள் தோஷங்களும் நிவர்த்தியாகும். மேலும் இன்றைய தினம் இரவு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் சிவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நாளை அதிகாலை சிறப்பு தரிசனம் செய்து சந்திரனையும் சிவனையும் ஒரு சேர தரிசனம் செய்ய வேண்டும். தரிசனம் செய்து சந்திரனுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் தென்படும். அதை நம் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள். இவ்வாறு இன்றைய தினம் இரவு அபிஷேகம் செய்து நாளை அதிகாலை தரிசனம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்வதால் நல்ல தேக ஆரோக்கியம் சிவமுக்தியும் உண்டாகும். அப்படிங்கிறது சிவனுக்கு விசேஷமாக புணுகுமை சற்றி அதனை பிரசாதமாக பெற்று வைத்துக் கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். விசேஷ நைவேத்தியமாக களி செய்து பரமேஸ்வரனுக்கு படைத்து அதை பிரசாதமாக பெற்று புசிப்பது என்பது வழக்கமாக இருக்கிறது. அதை நம் ஸ்வீகாரம் செய்தும் நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இன்றைய தினத்திலே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் அவருடைய திருநட்சத்திரம் மதுரையிலே இந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரமானது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்திலே அந்த மகானுடைய சரித்திரத்தை நாம் பாராயணம் செய்தாலும் கேட்டாலும் நமக்கு முத்தியும் மோட்சம் உண்டாகும் அப்படிங்கிறது உண்டு. செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினம் ராகு காலம்
பகல் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரையும், யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரையும், குளிகை நேரம் பகல் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரையும், பொதுவான சுபவரி நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 11 மணி வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், மாலை 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 6 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையும், இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரையும் பொதுவான சுபவரி நல்ல நேரம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் விருதியும் சந்தோஷத்தையும் உண்டு செய்யும். இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் அடையக்கூடிய ராசி துலாம் ராசி. காலை 9 மணி 57 நிமிடம் வரை துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கும், அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் ஆகிய நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வதைதாராபலன், மற்றவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. செவ்வாய்க்கிழமையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் சேர்ந்துள்ள இன்றைய தினத்திலே பௌர்ணமி தினமாக இருப்பதனால் தேவதா பிரதிஷ்ட பூஜைகள் செய்வதற்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது. பொதுவாக அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும், பௌர்ணமி தேவதா பூஜைகள் தெய்வ வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான திதியாகும். அந்த வகையிலே செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமி கூடிய இந்த தினத்திலே எந்த தெய்வ பூஜை செய்தாலும் முழுமையான நல்ல பலன் கொடுக்கும். பெருமாளுக்கு இன்றைய தினம் சத்தியநாராயண பூஜை செய்வது சிறப்பான பலன்கள் கொடுக்கும். சிவனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து நடராஜர் அபிஷேக தரிசனம் செய்தாலும் நல்ல பலன்கள் உண்டாகும். அம்பாளை திரிபுரா பைரவியாக பூஜை செய்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம ஜாதகத்திலே கூடிய லக்னத்து ரீதியாக ஏதாச்சும் லக்னத்திலே பாபகரங்கள் இருப்பதனால் வரக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினத்திலே தேவதா பூஜைகள் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய பதவிகள் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. வீட்டுக்கு வேணுங்கிற தானியங்கள், அரிசி, பருப்பு, காய்கனிகள், அதேமாதிரி மளிகை சாமான்கள், உப்பு போன்றவை வாங்குவதற்கும் அதை மற்றவர்களுக்கு தானம் செய்வதற்கும் நல்ல நாளாக இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும், வாகனங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கும், புதிதாக வாங்கின வாகனங்களில் ஏறுவதற்கும் நல்ல நாளாக இருக்கிறது. குளம் கிணறு போன்றவை சீர் செய்வதற்கும், அதை குளம் கிணறு போன்றவை போடுவதற்கு எடுத்துவதற்கும் நல்ல நாளாக இருக்கிறது. போர் போடுவதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. அதேபோல இன்றைய தினம் பும்சவனம் என்று சொல்லக்கூடிய குலதேவதா பூஜைகள் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. நால்கால் பிராணிகள், குறிப்பாக பசுமாடுகள் வாங்குவதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. மருந்துகள் எடுத்துக்கொள்வதற்கு, மருத்துவம் பார்ப்பதற்கும் நல்ல சிறப்பான நாளாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் ராசி பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். நட்சத்திராதிபதி செவ்வாய் விருச்சிக ராசியிலே சுக்கரனோடு சிந்திருக்கிறார். மேசராசியிலே பிறந்த நண்பர்களுக்கு மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மனைவியோடு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எதிலும் ஒரு தரத்து இருதரம் நிதானித்து செயல்படுத்துவது யோகத்தை கொடுக்கும். ரிஷபராசியிலே பிறந்த நண்பர்களே, அந்யோன்யமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய ஆடை ஆபரணங்கள் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். அலைச்சல் அதிகமாக இருக்கும். இன்றைய செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற வருமானத்தை பெறுவீர்கள். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, குழந்தைகளுக்கான செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். வண்டி வாகனங்கள் கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரயாணங்களால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். எதையும் ஒரு தரத்து இருதம் நிதானித்து செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். கடகராசியிலே பிறந்த நண்பர்களே, போட்டிகளில் வெற்றியும் தனலாபத்தையும் பெறுவீர்கள். சிம்மராசியிலே பிறந்த நண்பர்களே, பழைய பாக்கிகள் வசூலாகும். தனலாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. கன்னிராசியிலே பிறந்த நண்பர்களே, பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தரத்து இருதம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். தொழில் துறை வளர்ச்சியில் லாபத்தை பெறுவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றியும் தனலாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும். துலாம் ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் இருக்கும். காலை 9 மணி 57 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. அதுவரை நிதானம் தேவை. அதன் பிறகு உங்களுடைய சந்திராஷ்டம பாதிப்பெல்லாம் விலகி நன்மை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் துறையில் வளர்ச்சி லாபத்தை பெறுவீர்கள். விருச்சிக ராசியிலே பிறந்த நண்பர்களே, காலை 9 மணி 57 நிமிடம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. எனவே வண்டி வாகனங்கள் கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செலவினங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கும் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. தொழில் துறையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் தேவதா பூஜைகள் செய்வதாலும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்வதால் உங்களுடைய சந்திராஷ்டமம் தோஷ பாதிப்புகளாக விலகி நன்மை பெறுவீர்கள். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் தனலாபத்தையும் விருதி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தியாகும். தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான யோசனைகள் விருத்தியாகும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களை, போட்டிகளில் வெற்றியும் தனலாபத்தை பெறுவீர்கள். தொழில் துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழிலில் லாபம் முன்னேற்றம் பெறுவீர்கள். புதிய தொழில் முதலீடுகள் செய்வதற்கும், புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான யோசனைகள் விருத்தியாகும். அதில் சாதகமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, பழைய பாக்கிகள் வசூலாகும். லாப நோக்கத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தனலாபம் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலிருந்து குறைபாடுகளாம் நிவர்த்தியாகும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் கூட நிவர்த்தியாகும். சாதகமான சூழலை பெறுவீர்கள். புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு, நிலம் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருத்தியாகும். தொழில் துறையிலே அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் நல்ல லாபத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினம் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷத்திற்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான காலமாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் செய்தால் வெற்றியும் லாபத்தையும் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய தேவதா பூஜைகளுக்கும் தெய்வ வழிபாடுகளுக்கும் முழுமையான பரிபூர்ண பலன் கிடைக்கும்.
மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, தொழிலே அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவியோட சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தாய் தந்தனுடைய உடல் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் கூட நிவர்த்தியாகும். உங்களுக்கும் ஓரளவுக்கு மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகி சாதகமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதக ரீதியாக பூஜைகள் யாகங்கள் செய்வதற்கும் வீட்டிலேயே கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, சுதர்ஷ்ண ஹோமம், வீடு கிரக பிரவேசம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் எம்மை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் செய்து கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.